காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டையொட்டி காலை 4 மணி முதல் தரிசனம். ஆலய ஸ்ரீகாரியம் சுந்தரேசர் ஐயர் தகவல். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்களில் முதன்மையானதும் பிரசித்தி பெற்றதுமான காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சிறப்பு தரிசனம் நடைபெற உள்ளது. இது காலை 4 மணி முதல் தனுர் மாத பூஜை நிறைவு பெற்றதும் தரிசனம் துவங்கி மதியம் 1:30 மணி வரை நடைபெறும். இதனைத் தொடர்ந்து 3:30 மணி அளவில் மீண்டும் நடை திறக்கப்பட்டு பக்தர்களின் கூட்டத்திற்கு ஏற்ப தரிசனம் காண்பிக்கப்படும் எனவும், பக்தர்கள் தெற்கு கோபுர வாசல் வழியாக தரிசனத்திற்கு உள்ளே வரவழைக்கப்பட்டு வடக்கு கோபுர வாசல் வழியாக வெளியே செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், வடக்கு கோபுர வாசல் அருகே பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட உள்ளது எனவும், மேலும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு கூடாரம் அமைத்து நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என ஆலய ஸ்ரீகாரியம் சுந்தரேச ஐயர் தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தேவஸ்தானத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்பாள் தரிசனத்துக்காக வருவார்கள். வழக்கம் போல் அதற்காக பிரத்யேகமாக ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் என்ட்ரி பொதுமக்கள் எல்லாருக்கும் என்ட்ரி தெற்கு கோபுர வாசல் வழியாக க்யூ லைனில் ஜாயின் பண்ணி அப்படியே அம்பாளை தரிசனம் பண்ணி வடக்கு கோபுர வாசல் வழியாக வெளியில் போயிடுது. வடக்கு கோபுர வாசலில் கோவில் திறந்திருக்கும் எல்லாருக்கும் பிரசாதம் அன்னப்பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இருக்குது. எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே வடக்கு கோபுர வாசல் வழியாக வெளியில் வந்துடலாம். க்யூ வரிசையில் எல்லாருக்கும் தேவையான குடிநீர் வசதியும், க்யூ வரிசையை தாண்டி கூட்டம் வந்துருந்ததுன்னா வெயிலில் யாராவது நின்றுனாக்க அதுக்கும் அந்த கூடாரம் போது இந்த பேரிகேட்ஸ் வச்சுருக்கோம். அந்த பேரிகேட்ஸ் போடப்படும். அதுக்கு முன்பு கூடாரம் வந்துருக்கோம்னா எல்லா பக்தர்களுக்கும் நீர்மோர் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீர்மோர் ஜலம் எல்லாம் க்யூ வரிசையில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பக்தர்கள் எல்லோரும் சந்தோஷமாக அம்பாளை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக பிரசாதத்தை வாங்கிட்டு மறுபடி கேட்டுக்கொள்கிறோம். காலை 4 மணிக்கு தனுர்மாச பூஜை அபிஷேகம் ஆரம்பிக்கும். 6 மணிக்கு காலை செஞ்சு 4 மணிலேருந்து பக்தர்களுக்கு தரிசனம். 12 மணி 1 மணி வரலும் கூட்டத்தை பொறுத்த வரலும் 1 மணி 1:30 மணி வரலும் கோவிலில் திறந்து வச்சுருக்கோம். மறுபடியும் 3 மணி 3:30 மணிக்கு திறந்து சாயரிஷ அபிஷேகம் பண்ணி ராத்திரி 8 மணி வரலும் கோவிலில் சாதாரணமாக திறந்துருக்கோம். கோவிலில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னா ராத்திரி கூட்டம் முடிகிற வரலும் தரிசனத்துக்கு கோவிலை திறந்து வச்சுருக்கோம். காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி கோயில் சங்கரமடத்துலையும் விரிவான தரிசனத்துக்கு பிருந்தாவன தரிசனத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்துருக்கு. இங்கே சங்கரமடத்தில் தரிசனத்துக்கு உட்காந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிற எல்லாருக்கும் மத்தியானம் 12 மணியிலேருந்து சிறப்பு அன்னதானம் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வாக்குப்பட்டையில் அன்னப்பிரசாதம் கொடுத்து எல்லோரும் அன்னதானம் மாதிரி பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.